ஒரு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 5-6 பல் பூண்டு, அது கூடவே ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு. இது கூடவே சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 25 நம்பர், அதாவது நம்ம கையில் ஒரு 2 கை அளவு இருந்தால் போதும். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 பெரிய வெங்காயம். பட் சின்ன வெங்காயம் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இல்லை அப்படிங்கிறனால பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. 3 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவுக்கு தகுந்த மாதிரி. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வரமிளகாத்தூள் அண்ட் சிக்கன் மசாலா இதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க. நான் சின்ன கருவாடு எடுத்திருக்கேன். இந்த தூள் கருவாடுன்னு சொல்லுவாங்களே அதை எடுத்திருக்கேன். நீங்கள் நெத்திலி கருவாடு அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி இதுதான் எடுத்திருக்கேன். இது கூடவே மொச்சக்கொட்டை இருக்குது இல்லையா, அந்த பச்சை மொச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நான் வேறு எதுவும் போடல. இது 2 தான் வச்சு செய்கிறேன். வழக்கம் போல் ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை போட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா மொச்சக்கொட்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் கருவாடு கடைசியாக போடுங்க. ஏன்னா இந்த கருவாடு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். தேவையான அளவு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி ஆஃப் பண்ணி நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.